ட்ரம்பின் அமைதி வாரியம் பின்னணி அரசியல் வாங்க பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கிய அமைதி வாரியம் உலக அளவில் விவாத பொருளாக மாறியிருக்கு. காசாவில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக்குவதும் பாலஸ்தீன பகுதியில் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை கண்காணிப்பதும் இதன் நோக்கம் அப்படின்னு ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்த வாரியத்தில் இணைய அழைப்பு விடுக்கப்படவுள்ள பல்வேறு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இஸ்ரேலும் ஆரம்பத்தில் இதற்கு உடன்படலை அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி அதை ஏற்றுக்கொண்டுச்சு. ட்ரம்ப் அமைதி வாரியத்தை முறைப்படி தொடங்கிய போது அந்த நிகழ்வில் பங்கேற்காத நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்த வாரியத்தில் இணைவதற்காக ட்ரம்ப்பால் அழைக்கப்பட்ட பல்வேறு உலக தலைவர்களில் பிரதமர் மோடியும் ஒருவர் தான். ட்ரம்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை அடங்கும். இந்த வாரியத்தில் இணைய 59 நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளதா ட்ரம்ப் கூறினார். ஆனால் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தின் போது நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் 19 நாடுகளின் பிரதிநிதிகள் மட்டுமே கலந்து கொண்டாங்க. அமைதி வாரியத்தில் இணைவது பற்றிய இந்தியாவின் முடிவு குறித்து ஒரு விவாதம் நடந்து வருது. சிலர் இதில் சேர வேண்டும் அப்படின்னு வாதாடுறாங்க. அதே நேரத்தில் பலர் அதை எதிர்க்கிறாங்க. ட்ரம்பின் அமைதி வாரியத்திற்கு கால வரம்பு எதுவும் இல்லை. இது காசாவிற்கு அப்பாலும் பயன்படுத்தப்படலாம். இந்த வாரியம் அதன் தலைவரான ட்ரம்பையே பெரும்பாலும் சார்ந்திருக்கு. இதில் உறுப்பினராக நீடிப்பதற்கான கட்டணம் ஒரு முறை அளிக்கும் பங்களிப்புடன் முடிந்து விடாமல் நிரந்தர உறுப்பினர் அங்கீகாரம் வரை நீடிக்கிறது. இது ஒரு பொது சர்வதேச நிறுவனத்தை விட ஒரு தனியார் கிளப் போலவே செயல்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ட்ரம்பின் அதிபர் பதவியை மேலும் வலுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. இந்த கட்டமைப்பை மோதல் நடக்கும் மற்ற பகுதிகளுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஐநா அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. இது பலரும் இந்த அமைதி வாரியத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு மாற்றா பார்க்க வழிவகுத்திருக்கு. இந்த வாரியத்தின் சாசனத்தில் கையெழுத்திடும் போது ட்ரம்ப் அளித்த விரிவான அறிக்கை அமைதி காக்கும் பணியில் இந்த வாரியத்தின் பங்கு குறித்த வளர்ந்து வரும் சந்தேகங்களை பிரதிபலிக்குது. இந்தியா அதை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது நிராகரித்தாலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ட்ரம்ப் அதன் தலைவராக இருக்காரு. அவருடைய செயல்பாடு பரிவர்த்தனை அடிப்படையிலானது என்பதால அதிலிருந்து நீதியை எதிர்பார்ப்பது அர்த்தமற்றது அப்படின்னு ஒரு கூற்றும் இருந்து வருது. மேலும் இதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே மாதிரியான அந்தஸ்து இருக்குமா அப்படிங்கிறது தெளிவா இன்னும் தெரியல. ஐநா பொது சபையில் இருப்பதை போல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வாக்கு மட்டுமே இருக்கு. இது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட போது அது காசாவிற்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால அது காசாவிற்கு அப்பாலும் விரிவடையக்கூடும். ட்ரம்ப் எப்போதும் அதன் தலைவராக இருப்பாரா அல்லது அமெரிக்கா எப்போதும் தலைவராக இருக்குமா அப்படிங்கிறது தெளிவானும் தெரியல. இந்தியா இதில் சேராவிட்டாலும் அதன் முடிவு மேற்கு ஆசியாவை பாதிக்கும் அப்படிங்கிறதால அதன் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமைதி வாரியத்தின் முடிவு மேற்கு ஆசியாவின் நிலைத்தன்மையை பாதித்தால் இந்தியாவின் நலன்கள் நேரடியாக பாதிக்கப்படும். அமெரிக்கா பல ஐக்கிய நாடுகள் அமைப்புகளில் இருந்து வெளியேறி வரும் சூழல்ல ட்ரம்பின் அமைதி வாரியம் வடிவம் பெற்று வருது. இது ஐக்கிய நாடுகள் சபையை தேவையற்ற ஒன்றா மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அமைதி வாரியத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேர், ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர், அமெரிக்க பாதுகாப்பு துணை ஆலோசகர் ராபர்ட் கேப்ரியல், அப்போலோ குளோபஸ் மேனேஜ்மெண்ட் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ரோவன் மற்றும் உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா ஆகியோர் இருந்து வராங்க. இவர்கள் அனைவருமே அமெரிக்க குடிமக்கள் அல்லது ட்ரம்பிற்கு விசுவாசமானவர்களாக கருதப்படுவாங்க. சிலர் ட்ரம்பின் அழைப்பை தங்கள் நாட்டின் முக்கியத்துவத்திற்கான அங்கீகாரமா புரிந்து கொண்டிருக்காங்க. மற்றவர்கள் அமெரிக்காவின் எதிர்ப்புக்கு பயந்து இணைவார்கள். ஒரு நாட்டு நலன்களால ஆதிக்கம் செலுத்தப்பட்டாலும் வளர்ந்து வரும் சர்வதேச அரங்குகள் நீடிப்பதற்காகவே பலர் இதில் இணைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் தன்னை தானே தலைவராக நியமித்துக் கொண்டதுடன் தனது தனிப்பட்ட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை நிர்வாக குழுவில் சேர்த்திருக்காரு. இதுவும் கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த வாரியத்தில் சேர்வதற்கான பாகிஸ்தானின் முடிவு இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை அறிகுறி. குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தை இந்த வாரியம் தீர்க்க முயற்சிக்கும். அமைதி திட்டங்களில் சேர்க்க ட்ரம்ப் முடிவு செய்தால் அது சிக்கலாகும். வாரியத்தில் இணைந்த பிறகு சர்வதேச அமைதி படையில் தனது வீரர்களை அனுப்புவதை இந்தியா எதிர்ப்பதும் கடினமாகிவிடும் அப்படின்னு சர்வதேச நிபுணர்கள் கூறிட்டு வராங்க. ட்ரம்ப் அதற்கு முன்பு இருந்த சர்வதேச அமைப்புகளை புறக்கணித்து வருவது மக்கள் மத்தியில் கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் மேற்கத்திய ராணுவ கூட்டணியான நேட்டோவை நிராகரிக்கிறார். பல ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் உட்பட 60க்கும் மேற்பட்ட சர்வதேச அமைப்புகளில் இருந்து வெளியேற அமெரிக்கா முடிவு செஞ்சிருக்கு. இவை திறமையற்றவை என்றும் அமெரிக்க இறையாண்மைக்கு எதிரானவை அப்படின்னும் ட்ரம்ப் கூறியிருக்காரு. எனவே அமைதி வாரியம் குறித்து இந்தியா முடிவெடுப்பது எளிதல்ல. இருந்தாலும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் அது உலக அளவில் மிகப்பெரிய கவனத்தில் இருக்கக்கூடிய ஒன்றா மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.